கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் மறுரூபமாகுதல் திருநாள். இந்த நாளை மேல திருச்சபைகள் எல்லாம் மறுரூபமாகுதல் திருநாளாக கொண்டாடி மகிழ்கிறது. டிரான்ஸ்பிகரேஷன் டே. இருக்கிற உருவத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம். அந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது. அதை குறித்து இந்த நாளிலே அதிகமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம், முன்பு வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி தான். லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 36 முடியுள்ள வசனங்களை மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுரையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறப்பு மிக்க நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசு சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றொரு வாக்கு ஆண்டவரே வாழ்க்கையில நிகழ ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆன்மீகம் மலைகளோடு தொடர்புடையது. குறிப்பாக நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால்,
இந்து சமயத்தினுடைய மிக முக்கியமான திருத்தலங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மலைக்கு மேலதான் இருக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு சீசனுக்கும் கேட்பார்கள், மலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பார்கள். அதே போல திருமறை தொன்று தொற்றுள்ள வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆன்மீக மலைகளோடு மிக நெருங்கிய தொடர்பில் தான் இருந்திருக்கிறது. கடவுள் பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்க்கின்ற போது கடவுள் மலையிலே தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக மோசையை எடுத்துக் கொள்ளுங்கள். 10 கட்டளைகள் எங்கே கொடுக்கப்பட்டது? எங்கே? சீனாய் மலையிலே தான் கொடுக்கப்பட்டது. அதே போல மலைகள் மிக முக்கியமான இடத்தை திருமறையிலே ஆக்கிரமித்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சீனாய் மலை, சியோன் மலை, அப்படி என்றெல்லாம் மலைகள் இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன. அதே போல ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு சென்ற மலைக்கு பேர்னது மோரியா மலை. இப்படி மலை மிக முக்கியமான இடம். ஆகவே அந்த காலத்திலிருந்து மன அழுத்தங்கள், நெருடல்கள் வருகின்ற போது மக்கள் எங்கேதான் ஏறி சென்றார்கள்? மலைக்கு மேல சென்று தனியாக இருந்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தார்கள். அதிலே நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். நியாயாதிபதிகளிலே யெப்தா என்ற ஒரு நியாயாதிபதி, அவன் யாரோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது என்று சொன்னால், அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். கடவுளுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரரை நான் வெற்றி கொண்டு நான் வெற்றியோடு திரும்பி வருவேனானால், என்னுடைய வீட்டிலிருந்து, என் வீட்டு பகுதியிலிருந்து யார் எதிரே வருகிறார்களோ அவர்களை உமக்கு, யார் எது வந்தாலும் சரி, அதை உமக்கு நான் கொடுத்து விடுவேன். அது உமக்கு சர்வாங்க தகன பலியாக நான் கொடுத்து விடுவேன். அப்போ நினைத்த மாதிரி வெற்றி கிடைக்கிறது. அம்மோன் புத்திரரை யெப்தா மேற்கொள்கிறார். வெற்றி களிப்போடு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வரும்போது யார் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறது? மகள் எதிர்கொண்டார்கள். மகளிடத்தில் விஷயத்தை சொல்கிறார். இல்ல டாடி, நீங்க உங்கள் பொருத்தனையே நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு 2 மாதம் அனுமதி கொடுங்கள். நான் எங்க போறேன்? 2 மாதம் எங்க போறேன்? நான் மலைகளின் மேல் போய் திரிந்து. எங்க போய் திரிந்து? அதுதான் நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. மலைகளின் மேல், அதாவது மலைகளின் மேல் போய் திரிந்து அப்படி என்று சொல்லுகிறார். நான் போய் அங்க திரிந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட இருந்து சுற்றி பார்த்து துக்கம் கொண்டாடி விட்டு நான் வருகிறேன். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சர்வாங்க தகன பலியாக கொடுங்கள் என்று மகள் சொல்லுகின்றதை இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு அழுத்தம் நீங்குவதற்கு மனிதன் தனிமையை விரும்பலாம், விலகி இருக்க விரும்பலாம். அதற்காக அவர்கள் தெரிந்தெடுத்த இடம் எது என்று சொன்னால் எதுதான்? மலை. இங்கேயும் அற்புதமான ஒரு பகுதி பாருங்கள். அற்புதமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரிகிறது இது நிகழப்போகிறது என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். அப்போ நாட்கள் நெருங்க என்ன ஆகிறது? அழுத்தம் அதிகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுகிற ஒரு வழக்கம் உண்டு. இரவு முழுவதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் ஊழியத்தை செய்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய இது. இங்கே இப்போது
சீடர்களை, தம்முடைய சீடர்களில் 3 பேரை அழைத்து கொண்டு எங்கே போகிறார்? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 28வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஒரு மலையின் மேல் ஏறினார். என்ன மலை என்று குறிப்பிடவில்லை. 3 நற்செய்தி நூல்களிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் எந்த மலை என்று குறிப்பிடப்படவில்லை. ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், கர்மேல் மலை என்று சொல்லுகிறார்கள், தாபோர் மலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாபோர் மலைதான் அப்படி என்று சொல்லி ஒரு சில வேத வரலாற்று வல்லுநர்கள் உறுதியாக சொல்லுகிறார்கள். எப்படியா இருந்தாலும் அவர் போனதன் நோக்கம் என்ன? எதற்காக? ஜெபிப்பதற்காக போகிறார். ஏன் ஜெபிப்பதற்காக போகிறார்? தனக்கு முன்பாக சிலுவை இருக்கிறது. தன்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 சீடர்களில் 12 சீடர்களில் 3 பேரை அழைத்து கொண்டு மலைக்கு மேல் போகிறார். எதற்காக? ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார். இன்றைக்கு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. கீழே கொஞ்சம் ஊன்னு சொன்னாலே எங்க ஓடி வந்துடுறாங்க? கொடைக்கானல் வந்துடுறாங்க. எதற்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ஒரே பிரஷர், ஒரே அழுத்தம். குடும்பத்துல வேற என்ன இல்லை, நிம்மதி இல்லை. இங்க இருந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு வருவோமே அப்படி என்பதற்காக வந்தேன். அப்படி என்று சொல்லிவிட்டு வருகிறவர்கள் இங்கே போதை வஸ்துக்களை நாடி, போதைகளை அடித்து அப்படியே ஜாலியாக என்ன செய்கிறார்கள்? செலவழித்து விட்டு கீழே போகிறார்கள். கீழே போனா அந்த பிரச்சனை இருக்குமா? தொடருமா? அதே அழுத்தங்கள் தொடரத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தனக்கு முன்பாக மரணம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய, நமக்கு நம்முடைய மரணம் தெரியாது. ஆகையினால நாம் ஜாலியா இருக்கிறோம். இன்னும் நாள் நமக்கு மரணம்னு தெரிஞ்சு பார்க்கட்டுமே, நாம் எப்படி இருப்போம்? அவ்வளவுதான். அது ஒரு பெரிய அழுத்தம். தன்னுடைய நாட்கள் நெருங்கி வருகிறது என்பது இயேசுவுக்கு தெரிகிறது. ஆகையினால் அவர் ஜெபத்த அழுத்தத்தை போக்க, சுயமாக தன்னுடைய மரணத்தை சந்திக்க, அவர் சுயபலத்திலே சந்திக்க விரும்பாமல், இதை கடவுளுடைய பலத்தோடு தான் மேற்கொள்ள முடியும் என்றவராக அவர் யாரை கூட்டிக் கொண்டு போகிறார்? 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக மலைக்கு மேல போனான். ஆனால் கடவுள் கடைசி நிமிஷத்துல யாரை காப்பாற்றினார்? ஈசாக்கை காப்பாற்றினார். அதற்கு பதிலாக ஆட்டை பலியிட, முச்செடியிலே சிக்கியிருந்த ஆட்டை பலியிடுவதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஆனால் அன்பின் ஆண்டவருக்கு தெரியும், இதுல நிச்சயமா நாம தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரியும். ஆகையினால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு கடவுளுடைய பலம் அதிகமாய் தேவை என்பதை உணர்ந்தவராக அவர் ஜெபிப்பதற்காக என்ன செய்கிறார்? கடவுளுடைய சமூகத்தை தேடுவதற்காக மலைக்கு மேலே தன்னுடைய சீடர்களோடு போகிறார். இயேசு கிறிஸ்து போய் தனியாக ஜெபிக்கிறார். அதுல போன 3 பேரும் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எப்படி இருந்தார்கள்? லூக்கா 9வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் எப்படி இருந்தார்கள்? நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். கடவுள் சொன்னார், ஆனா எதை பற்றியும் அவர்கள் உணர்வடையவே இல்லை. எதை பற்றி அவர்கள் உணர்ந்த பாடில்லை. நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்தார். இன்றைக்கு அழுத்தங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அதுல அழுத்தங்கள். காசு வருமா வராதா?
குறிப்பிட்ட நாளுக்குள்ள தந்துருவாரா, தந்துட மாட்டாரா? அழுத்தம். விவசாயிக்கு சரியான நேரத்துல மழை பெய்யுமா, அல்லது எதிர்பார்க்கின்ற விளைச்சல் கிடைக்குமா? அது ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது, பொருளாதார தேவைகள் என்ன, அப்படி என்ற அழுத்தங்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்திலே அழுத்தங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த அழுத்தமான நேரத்திலே அதற்கு நாம் விடிவு காண எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? அதுதான் நம்முடைய இதிலே இருக்கிறது. நம்முடைய வெற்றி அதிலே தான் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தெரியும் மரணம் வரப்போகிறது, ஆனால் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வல்லமை என்பதை தெரிந்தவராக அவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட, அழுத்தங்களில் இருந்து விடுபட எந்த அளவிற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை நாம் ஒரு கணம் இந்த சிறப்பு மிக்க நாளிலே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்கள், இரண்டாவது பாருங்கள், 29வது வசனம். ஒன்று இயேசுவின் மலைப்பயணம், இரண்டாவதாக இயேசுவின் மறுரூபம். அதுதான் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய முக ரூபம் மாறிற்று. இயேசுடைய உருவத்திலேயே ஒரு மாற்றம். இன்றைக்கு உருவத்துல மாற்றம் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? பிளாஸ்டிக் சர்ஜரி. காசு இருந்தா நம்முடைய மூக்க கூட என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். காதை கூட மாற்றி அமைக்க முடியும். இருக்கிற முக ஷேப்பையே என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைக்க முடியும். அதான் இன்றைக்கு நடிகைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிளாஸ்டிக் சர்ஜரி. என்னுடைய முகம் சரியில்லைப்பா, அதுக்காக சரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த கோணத்துல மாற்றுவோம். அதான் மறுரூபம். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜெபித்துக் கொண்டு இருக்கின்ற போது வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் எப்படி அவருடைய முகம் என்ன செய்து போயிற்று? மாறிற்று. அவருடைய வஸ்திரம் எப்படி ஆயிற்று? வெண்மையாயிற்று, பிரகாசித்தது. முகத்திலே இருக்கிற முகத்தை விட சொல்லுவார்கள் சிலர், எந்தைக்கும் இருக்கிறதை விட உன்னுடைய முகம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கலையாய் இருக்கிறது, உன்னுடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சமூகத்திலே தன்னை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தவருடைய இதுல பாருங்க, அவருடைய ரூபமே மாறி போயிற்று. வஸ்திரமும் என்ன செய்தாயிற்று? வெண்மையா. கடவுளுடைய பிரசன்னம் எங்கேயோ அங்கே மாற்றம் உண்டு என்பதற்கான ஒரு சிறந்த வெளிப்பாடுதான் இயேசுனுடைய இந்த டிரான்ஸ்பிகரேஷன் டே நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய பாடம். உண்மையாகவே கடவுளுடைய பிரசன்னம் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் இதுவரை காணாத பிரகாசத்தை பிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகத்திலே காண்பார்கள். அதான் சாது சுந்தர் சிங், இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்ற சாது சுந்தர் சிங் ஒரு முறை இலங்கைக்காக ஊழியத்திற்கு கடந்து சென்றார். ஊழியத்திற்காக கடந்து சென்று ஒரு வீட்டில் போய் நின்று கதவை தட்டினார். கதவை தட்டின உடனே ஒரு குழந்தை ஓடி வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து விட்டு அந்த குழந்தை ஓடி போய் அம்மாவினிடத்திலே
என்ன சொன்னது என்று சொன்னால், அம்மா இயேசு வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். நம்முடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கதவு தட்டினது உண்மை, இவை போய் பார்த்ததும் உண்மை. ஆனால் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாளே, அப்படி என்று ஆச்சரியத்தோடு வியப்போடு ஓடி வந்து கதவை திறந்த பொழுது யார் என்றா? யார் என்றா? சாது சுந்தர் சிங். கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல், கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் என்னதான் முகப்பாவனை செய்து, என்னதான் எந்த பியூட்டி பார்லர் போய் அழகுபடுத்தி கொண்டு போனாலும் எப்படிதான் இருக்காது? எதிர்மறையாகத்தான் இருக்கும். எதிர்மறையாகத்தான் இருக்கும். இங்கேதான் இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவர் போனது பாருங்க, ஒரு பெரிய அழுத்தத்தின் நிமித்தமாக போனார். அங்கே தன்னை ஊட்டி ஜெபித்த போது கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இறங்குகிறது. அவருடைய ரூபம் மாறுகிறது, முகரூபம் மாறுகிறது. அவருடைய வஸ்திரம் பிரகாசிக்கிறது. அடுத்து மூன்றாவது காரியத்தை பாருங்கள். அடுத்ததாக ஒரு அவசர கூட்டம். அதான் 31வது வசனம். 31வது வசனம். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். 30வது வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். முக ரூபம் மாறுகிறது, வஸ்திரம் வெண்மையாகிறது. இதிலே அடுத்த ஆச்சரியமான காரியம், வியக்கத்தக்க காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவோடு கூட இன்னும் 2 பேர் வருகிறார்கள். யாரெல்லாம்? மோசேயும் எலியாவும். அவர்கள் ஏற்கனவே மோசே மரித்து போய்விட்டார். அதிலே எலியா பரலோகத்திற்கு நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 2 பேரும் தோன்றுகிறார்கள். இந்த 2 பேரோடும் இயேசு கிறிஸ்து ஒரு அவசர ஆலோசனை நடத்துகிறார். அவசர ஆலோசனை நடத்துகிறார். எதை பற்றியதாக இருக்கும்? அவசர ஆலோசனை அங்கு ஓடுகிறது. இப்போ அழுத்தத்தின் நிமித்தம் வந்தவருக்கு கடவுளுடைய பிரசன்னம் ஊற்றப்படுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற 2 பேர் தோன்றுகிறார்கள். அவர்களுடைய போது அவசர கூட்டம். அதுல ஒருவர் மோசே. இந்த மோசே யார்? மோசே யார்? கடவுளுடைய கட்டளைகளை பெற்றவர், ஒரு பிரதிநிதி. இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகம் 34வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 99:6 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் ஒரு ஆசாரியர். ஆசாரியர் மோசேயும் ஆரோனும் ஆசாரியர்கள் என்று அங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவர், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் நடந்தவர். இது மோசே. அதே மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், என்ன? எபிரேயர் 3:3 சொல்லுகிறது, மோசையை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இவர்தான் சீஃப். இப்போது இங்க மோசையோடும் எலியாவோடு ஆலோசனை பண்ணுகிறார். எலியா யார்? எலியா யார்? தீர்க்கதரிசிகள் பிரதிநிதியாக, பாடுகளின் பிரதிநிதியாக எலியா இங்கே நிற்கிறார். இந்த 2 பேர் பாருங்க, 2 பேருமே தங்களுடைய இறைப்பணியின் பாதையிலே துன்பத்தை அதிகமாக அனுபவித்தவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். எலியாவை பற்றி நாம் நன்றாக தெரியும். பரவாயில்ல, இனி வாழ்கிறதை விட சாகிறதே மேல் என்ற
நிலைக்கு தள்ளப்பட்டவர் இந்த எலியா. அந்த எலியாவோடுதான் இப்போது யார் பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து. 3 பேர் பேசுகிறார்கள். வேதம் அதற்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. மோசே கட்ட நியாய பிரமாணத்தின் பிரதிநிதியாக, இறைவார்த்தைகளின் பிரதிநிதியாக, எலியா பாடுகளின் பிரதிநிதியாக பேசுகிறார். 2 பேரும் பேசுகிறார்கள். இப்படிதான் இருக்கும். அப்படி என்று 2 பேரும் கடவுளை, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை சக்திப்படுத்தி இருக்கக்கூடும், பலப்படுத்தி இருக்கக்கூடும், உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தம்முடைய அடியார்களை கொண்டு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் சந்திக்க இருக்கிற சவால்கள் சாதாரணமானதல்ல. அது கடவுளுக்கே தெரியும். ஆகையினால் தம்முடைய சமூகத்தை நாடி வந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மோசேயை கொண்டும் எலியாவை கொண்டும் கடவுள் திடப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, பரலோக பிதாவும் பேசுகிறார். அதுதான் மிக சிறப்பாய்ந்தது. 35வது வசனம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மீண்டும் பரலோக கட்டளை பிறக்கின்றது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்தான். இதில் சிந்திப்பதற்கோ இதில் மாற்று கருத்துக்கோ இடமில்லை. ஞான ஸ்நானத்தின் போது உறுதிப்படுத்தின கடவுள் மீண்டும் இதை உறுதிப்படுத்துகின்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன கொடுங்கள்? செவி கொடுங்கள் அப்படி என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவர் மறுரூபமாக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இன்னும் வருகின்ற புதன்கிழமையிலே சாம்பர் புதன்கிழமையை சந்திக்க இருக்கிறோம். ஒரு தவகாலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த நாட்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்கப்பட வேண்டும். பிரவேசிக்க அர்த்தமுள்ள வகையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க மாற்றம் வரணும்? உள்ளத்திலே. எங்கே மாற்றம் வர வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்று உருவாக்கம் வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் மட்டும்தான் நாம் பிரவேசிக்க இருக்கிற, சந்திக்க இருக்கிற தவ நாட்கள் நமக்கு பேராசீர்வாதத்தின் நாட்களாக அமையும். சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அதே போல அவருடைய பாடுகள், மரணங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய உள்ளங்கள் மறுரூபமாகட்டும். மறுரூபமானால் நிச்சயமாய் வாழ்க்கையின் எந்த சவால்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க முடியும். எந்த போராட்டங்களையும் நாம் ஜெயிக்க முடியும். அதற்கு துணை புரிவது கடவுளுடைய வார்த்தை. ஆகவே நாம் ஜெபிப்போம், கடவுளுடைய வார்த்தையை ஆழ்ந்து சிந்திப்போம். உள்ளத்திலே ஒரு மாற்றம் பெற்றவர்களாய் தவ நாட்களுக்குள்ளே பிரவேசித்து தவ நாட்களை அர்த்தமுள்ள நாட்களாக மாற்றுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.